கல்வி நோக்கம் வந்து என்னன்னா, கல்வி பயின்றுட்டோம், கல்வியினால வந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிரும், எல்லாமே வளர்ந்துருவோங்கிறது உண்மை. அதே நேரத்தில் அந்த கல்வியை சரியான முறையில் பயன்படுத்துறோங்கிறது வந்து நம்ம வந்து கற்றுக்கிடணும். நம்ம உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். கல்வி இப்போ ரெண்டே விஷயம். ஒன்று அதிகாரம் தான். நம்ம வந்து இனி வரும் காலங்களில் இந்த தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஏன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் சக மனிதன் நம்மளை மதிக்கிறதுக்கும் நம்மளை ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ இல்லை ஒரு அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ நம்மளை ஒரு சக மனிதனாக ஏற்றுக்கிடணும்னா நீ அதிகாரத்தில் மேன்மை அடையணும். இந்த அதிகாரத்தில் மேன்மை அடைகிறதுக்கு ரெண்டு வழிகளில் நீ மேன்மை அடையலாம். ஒன்று கல்வி ரீதியான அதிகாரம், இன்னொன்று அரசியல் ரீதியான அதிகாரம். இந்த கல்வி ரீதியான அதிகாரத்தை நீ போறேன்னா 12th முடிச்ச பிறகு நீ வந்து எல்லாரும் ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுற, பாஸ் பண்ற, கவர்மெண்ட் ஸ்டாஃபா உட்கார்ற, அரசு இயந்திரத்துக்குள் பணிபுரியக்கூடிய ஒரு அலுவலராக போய் உட்காந்துட்டேன்னா உன்னோட லைஃப் செட்டில்மெண்ட் 58-60 வயசு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல. ஒரு சாதாரண ஒரு போலீஸ்ல பிசிஆ போயிட்டேன்னா மொத்த தமிழ்நாடு காவல்துறையும் உனக்கு பக்கபலமா இருக்கும், உனக்கு பாதுகாக்கும். நான் சொல்றது உதாரணத்துக்கு காவல்துறையை சொல்றேன். எல்லா துறைகளுமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு அவ்வளோ ஒரு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி வந்து நீ கல்வியில உள்ள போனா மட்டும் உன்னோட குடும்பத்துக்கும் உன்னுடைய குடும்பம் சார்ந்த நபர்கள் எல்லாத்துக்கும் அந்த பாதுகாப்பு கிடைச்சிடும். ஒண்ணு, அதன் மூலம் நீ அதிகாரம் அடையலாம். இன்னொன்னு, அரசியல் ரீதியா மக்களால் நீ தேர்ந்தெடுக்கப்படணும். அது வந்து நீ வந்து எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகலாம் அவசியம் இல்லை. ஒரு வார்டுல மெம்பர் ஆகிறதுக்கு முதல் முயற்சி பண்ணுங்க. எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து இன்னைக்குள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வார்டுல ஒரு மெம்பர் ஆயிருப்பாங்க, இல்ல அடுத்து கவுன்சிலர் ஆயிருப்பாங்க. இந்த அடிப்படை பேசிக் என்னன்னா, அந்த வார்டில் இருக்கக்கூடிய யார் இருப்பாங்க, நம்ம மாமா மச்சான் நம்ம சொந்த பந்தம் தான் பெரும்பான்மையா இருப்பாங்க. அவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து மக்கள் சேவை செஞ்சு அதுல நீங்க அடிப்படையில் நீங்க வந்தா மட்டும்தான் அரசியல் அதிகாரம் பட முடியும். அப்போ அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு நமக்கு ரெண்டே வழிதான். ஒண்ணு கல்வி படிச்சு வரணும், இன்னொன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் மூலமா அதிகாரத்தை கைப்பற்றணும். இந்த ரெண்டு வழியில நம்ம சமுதாயத்தை நம்ம அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம என்ன சொந்தங்கள் எல்லாருமே வந்து யோசிக்கணும். அதன்படி வந்து நம்ம வருகின்ற ஒரு 5 ஆண்டுகளாவது நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த பண்ணலாம். சிம்பிளா இப்ப இன்னைக்கு தம்பி குரு சொன்னா, நிறைய பேர் வந்து நம்ம ஊர்ல வந்து படிக்காங்கண்ணே, 12th அப்புறம் வந்து ஏதோ 1-2 அரியர் விழுந்தோன்னா பயந்து போய் வேண்டான்ட்டு போயிடுறாங்க. அரியர்கள்லாம் யோசிக்காதீங்க. காலேஜே போகாம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சு நிறைய பேர் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆ இருக்காங்க. அது என்ன வழிமுறைகள்ல போகணுங்கிறது நமக்கு தெரியாத வரைக்கும் தான் அது ஒரு கஷ்ட காலம். இன்னுமே அப்படி யோசிக்கவே வேண்டாம். இன்னைக்கு தம்பி இருக்கிற மாதிரி தம்பி குரு இருக்காங்க, சேகர் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு தெரியாத சில விஷயங்கள், எனக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டுப்பேன். அண்ணன் நாஞ்சில்குமார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு கூட்டமைப்போட இருக்கணும். இருந்து இங்க முடியலையா அண்ணே, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு திருநெல்வேலியில் இருக்காங்கண்ணே, தூத்துக்குள்ள இருக்காங்கண்ணே, அவங்ககிட்ட கேட்டா முடியுமாண்ணே, அந்த ஹெல்ப் பண்ணலாமான்னு சொன்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹெல்ப் பண்றதுக்கு எல்லா நேரத்திலையுமே பாண்டியரார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் நம்ம எல்லாருமே ஒன்று போல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு தொடங்குற ஒரு இந்த முயற்சி 5 ஆண்டுகளில் ஏன் கோயில்பட்டியை சுற்றி நம்ம உட்கார்ந்து குடும்பத்தில் கூட நிறைய மாற்றங்களை உருவாக்கலாம். அதற்கு வந்து நம்ம முழு முயற்சி நம்ம எல்லாருமே வந்து 24 மணி நேரம் அப்படியே அலையணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு செவி வழியா வரக்கூடிய சில விஷயங்களையாச்சும் நம்ம வந்து அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணி, தம்பி ஒருத்தன் சொன்னா ரைட்டு, அவன் ஏதோ படிச்சிருக்கான், அவன் ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா பேசி பார்ப்போம். ஒரு சின்ன தகவல் பரிமாற்றம் நீ செஞ்சாலே போதும், நம்ம சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எங்கேயோ கொண்டு போயிடலாம். நம்ம அதுக்காக அவன் கையில காசு செலவு பண்ணி அவன் கூட்டாளின்னு அவசியமே கிடையாது. இதை செஞ்சாலே போதும். இப்ப நம்ம சமுதாயத்தில் படிச்சிருந்த ஒரு நம்மளோட டிஜிபி ஐயா சைலேந்திர பாபு இருந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாடார் சமுதாயத்தில் நம்ம வந்து தமிழ்நாடுல உலகம் ஃபுல்லா பரவி இருப்போம். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடார் சமுதாய மக்கள் மட்டும்தான் அங்க அதிகாரிகளாகவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகவும் நிறைய பேர் வராங்க. என்னன்னா அவங்களோட முக்கியத்துவம் ஃபுல்லா எஜுகேஷன்ல தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து நம்ம கோயில்பட்டி வரக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல டிஎஸ்பியா இருக்கட்டும், இல்ல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வரக்கூடிய கலெக்டர்ஸ் நிறைய பேர் எடுத்து பாருங்க. நாடார் சமுதாயத்தை சேர்ந்த குறிப்பா பெரும்பான்மை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இங்க வந்து அதிகாரிகளாக வந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு நேற்று அவங்க எடுத்த முயற்சி கிடையாது. காலங்காலமா இந்த எஜுகேஷனால கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பெரும்பான்மை நாடார் சமுதாயம் வரக்கூடிய பகுதி அங்கிருந்து வந்திருக்கு. இப்ப நம்ம தூத்துக்குடி கோயில்பட்டியில இங்கிட்டு விருதுநகர்லாம் பார்த்துட்டோம்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அதிகாரிகள் வந்து பெரும்பான்மை நம்ம சொல்லக்கூடிய அளவுல நாடார் சமுதாயத்திலிருந்து இருக்காங்கன்னா இல்ல. அப்படியே ஒரு சில இருந்திருந்தாங்க கூட நம்ம நாடாருன்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னு சில பேர் இருப்பாங்க. இதை சொல்லிட்டா பிரச்சனையா இருப்பேன். ஆனா இதை மற்ற சமுதாயத்துல சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிச்சு ரகசிய கூட்டங்கள் நடத்தி அவங்க சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எப்படி கிடைக்க வைக்கணும், ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போனால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் எப்படி வர வைக்கணும்னு சொல்லி அனைத்து சமுதாய மாற்று சகோதர சமத்துவ சொந்தங்கள் யாரையும் குறை சொல்லலை, அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. நம்மளும் அந்த பாதையை பயணிக்கணுங்கிறது தான் நம்ம சொல்றோம்.
நம்ம ஆளாளுக்கு ஒரு வழியில உட்காந்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை அவன் பார்த்துக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அதுக்குண்டான அடிப்படை ஆரம்பத்திலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால கல்வியில வந்து முழு கவனம் செலுத்தணும். உதாரணத்துக்கு கல்வியில வந்து இப்போ என்னன்னா இப்போ இப்படி கல்வின்னு சொல்றோம். நம்ம 10th படிக்கிறோம், 12th படிக்கிறோம், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம். இதுக்கடுத்து எங்கனே போய் படிக்க, நம்ம இதுக்கு வந்து யார்கிட்ட போய் கேட்கறது, இப்படி நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். என் குரு எனக்கு அடிக்கடி பேசுவான். ஏதாவது நம்ம நீட்ல உள்ளதுக்கு டவுட் கேட்பான், வேற ஏதாச்சும் நிறைய டவுட்ஸ் கேட்பான். இது என்னன்னா ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன். ஸ்டேட் கவர்மெண்ட்ல மட்டுமே இப்போ நீ 10th முடிச்சிட்டீங்க அப்படின்னா குரூப் 4 இல்லை விஓஓ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. இன்னைக்கு சாதாரண அறநிலைத்துறை ஆரம்பிச்சு அங்கன்வாடி ஆரம்பிச்சு எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரேஷன் கடையில எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10th தான் குவாலிஃபிகேஷன். இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஊர்ல வேலை இருக்கும், ஆனா அதுக்கு வேலைக்கு ஒருத்தன் எங்கேயோ சாத்தாங்குளத்துல இருந்து வருவான், இல்ல சங்கரன்கோயில இருந்து வருவான். ஏன் நம்மளால வேலைக்கு போக மாட்டோமா? ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம அந்த இடத்துக்குள்ள போக மாட்டோம். ஒண்ணு. இப்போ அதே ஸ்டேட் கவர்மெண்ட்ல போனோம்னா டிஎன்பிசிலே குரூப் 1 இருக்கு, குரூப் 2 போங்க. அதே மாதிரி போலீஸுக்கு அடிக்கடி 2 வருஷத்துக்கு ஒருக்க போலீஸுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த இதுக்கு போகலாம். பேங்கிங் எக்ஸாம் இருக்கு. இப்படி தொழில் வந்து அது இபி இருக்கு, சேகர்லாம் தம்பி கேட்டா டிரைவருக்கெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம 10 தான் படிச்சுக்கணும், அதுக்கு தகுந்த அரசு வேலைகள் இருக்கு. அதிகாரத்தில் உட்காந்துக்கலாம். நீ அரசு வேலைக்குள்ள போனா தான் உனக்கு உண்டான நெட்வொர்க் டெவலப் பண்ணி பண்ண முடியும். ஒரு சாதாரண ஒரு டிரைவரா போய் என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட் அப்படின்னு நினைக்காத. ஒரு ஐஏஎஸ்க்கு டிரைவரா போறதும் தாசில்தாருக்கு டிரைவரா போறதுங்கிறதே ஒரு பெரிய பலம். ஆனால் அதை மாதிரி நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற பெரிய ஆள் கூட யார்கிட்ட இருக்குமோ அப்பதான் நம்ம சமுதாயத்தின் வளர்ச்சியை வந்து நம்ம பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எப்படி ஒரு எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு, அதை ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பார்த்தோம்னா இங்க தீப்பெட்டி